நினைவு தினம். மகாத்மா காந்தியுடைய கொள்கையில மிக முக்கியமானது அகிம்சை, இரண்டாவது தேசப்பற்று, மூணாவது பாத்தீங்கன்னா தியாகம் செய்தல். இந்த 3 கொள்கையை அடிப்படையாக கொண்டு அவருடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது. திரும்ப சொல்ற, அகிம்சை, இரண்டாவது பாத்தீங்கன்னா தேசப்பற்று. சரிங்களா? இதெல்லாம் பின்பற்றி வாழ்க்கையில நாம முன்னேறணும், நம்மளுடைய நாட்டையும் உயர்த்த வேண்டும். இதுதான் அவருடைய நினைவு தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும். அதுக்கு மிக முக்கியமானது, நம் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு அரக்கன் யார் பாத்தீங்கன்னா தீண்டாமை. தீண்டாமை என்ற ஒரு அரக்கனை நம்ம நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டோம். இன்னும் சில இடங்களில் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதை அழிக்க வேண்டும். அதற்குண்டான உறுதிமொழி தற்பொழுது எடுக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக தீண்டாமை ஒழிக்க மேற்கொள்ளக்கூடிய உறுதிமொழியை வாசிக்கிற மாணவர்கள் அருள் கூர்ந்து உச்சரிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சரியா? இந்திய அரசியலமைப்பின் பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகனாகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின் பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அதுக்கடுத்தது